ஓகே, இப்போ என்னென்னா ஈவினிங் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஈவினிங் நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது இந்த பைப் எல்லாமே போட போகிறோம், இந்த டிப்ரிகேஷனுக்காக பைப்பெல்லாம் போட போகிறோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, அது வந்து பார்ட் 1 வச்சுக்கோங்க. இது வந்து பார்ட் 2 வச்சுக்கோங்க. அதனால் ஏன் அப்படின்னா ஆல்ரெடி எடிட் பண்ணிவிட்டேன் அந்த பார்ட் 1. அந்த வீடியோ எடிட் பண்ணிவிட்டேன், காயிலேருந்து எடுத்து ஃபுட்டேஜ் எல்லாம் போட்டு எடிட் பண்ணிவிட்டேன். அதே 13 நிமிஷத்துக்கிட்ட கிட்டத்தட்ட வந்துடுச்சு. இன்றைக்கி வந்து கட் பண்ணால் கம்மியாகும், பட் இருந்தாலும் பரவாயில்ல, அது பார்ட் 1 போட்டுடலாம். இப்போ வந்துட்டு நம்ம இப்போ பண்ண போகிற வீடியோ வந்து பார்ட் 2, ஓகேவா? ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்படிலாம் அசம்பிள் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாமே பாருங்கள். அது டைம் லாப்ஸாக இருக்க போது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத அப்படியே ஒவ்வொன்றா சொல்கிறேன். இப்போ வந்து பார்ப்போம்.
ஓகே இது பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பைப் போட்டாச்சு. மெயின் பைப் வந்துட்டு நம்ம வந்துட்டு செட் பண்ணியாச்சு. இது வந்துட்டு அவ்வளோதான், ஒரே நிமிஷம். ஓகே, பெரிய பைப் வந்துட்டு பார்த்திங்கன்னா செட் பண்ணியாச்சு. இதுலேருந்து கரெக்டாக அந்த சின்னதாக இருந்து எடுக்கணும். அதை ஃபுல்லாக எடுக்கலாம். பார்க்கலாம் அது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத அதிக டைமில் ப்ளே பண்ணுறேன். ஓகே, அது அப்படியே டைமில் ப்ளே பாருங்கள். டியூப்ளிகேஷன் சிஸ்டம் ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி டைம் லாஸ் கொஞ்சம் பார்த்துருப்பீங்க, அதை பாதியோட கட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாமே செட் பண்ணியாச்சு. இதில் தான் தண்ணி ஊற்றி இது வழியாக அப்படியே தண்ணி வந்துட்டு இந்த பைப் வழியாக போயிடும். இந்த மேலே கொடுத்துருக்க அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக போகுது. ஓகேங்களா. இதுலேருந்து அப்படி எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைப் பெரிய பைப் வந்துட்டு எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே போய் அந்த ரூட் வழியாக போய் அந்த வரைக்கும் அந்த லாஸ்ட் வரைக்கும் போயிடுது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இதுலேருந்து அப்படியே சப்ளைனாக எடுத்து ஒவ்வொரு செடிக்கும் அப்படியே போயிருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. என்னென்னா ஒவ்வொரு இடத்துல லீக் ஆகுது. அந்த லீக் ஆகிற இடத்துல மட்டும் டேப் மட்டும் அடிக்கணும். அது மட்டும் தான் ஒர்க்கு. அது நெக்ஸ்ட் வீக்குள்ளே அது ஃபினிஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற செடி சொன்னேன் பார்த்தீங்களா, செடி வாங்கியிருக்கு, அது ஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது வைக்கணும் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அதுவும் நெக்ஸ்ட் வீக் தான் வந்துட்டு அதுவும் செட் பண்ணுவோம். ஓகேங்களா, அதுவும் நெக்ஸ்ட் வீக்கில் வந்துட்டு சொல்கிறேன். ஏன்னா இந்த வீக் கொஞ்சம் டைம் ஆனதுனால கிளம்ப போகிறோம். இது வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து செட் பண்ணிட போகிறோம். இப்படியே இருக்கும், வாடாமல் இருக்கும். கொஞ்சம் தண்ணி மட்டும் தெளிச்சு விட்டு அது பாட்டுக்கு அப்படியே இருந்துடும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இன்றைக்கோட வீடியோ அவ்வளோதான். ஓகே, இன்றைக்கோட வீடியோ அவ்வளோதான். இன்றைக்கி சண்டே லாக்டவுனோட வீடியோ அவ்வளோதான். இது 2வது பார்ட்டாக வரும். இந்த பாட்டோட வீடியோ அவ்வளோதான். நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு விவேக் அவர்களோட இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு இது பண்ணிட்டோம். விவேக் அவர்களோட கனவு வந்து நிறைவேற்றிட்டு இருக்கோம். அதில் ஒன்று 2 செடி மட்டும் நம்ம வச்சா போதும். அதில் ஒன்று வந்துட்டு மரம், நெல்லி மரம் ஒன்று வந்துட்டு, மிச்சது வந்துட்டு இன்னொன்று வந்து செடி. ஓகேங்களா, இன்னும் விவேக் சார் கனவு நடந்திருக்கு. இன்னும் நம்மளுக்கு ஒரே ஒரு டாஸ்க் மட்டும் தான் இருக்குது. அது நெக்ஸ்ட் வீக் அந்த டாஸ்க் முடிஞ்சிடும். அதோட வீடியோ உங்களுக்கு வந்துட்டு வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னொரு வீடியோ வந்துட்டு விவேக் சாரோட கனவு வந்துட்டு நம்ம இதில் வந்து நிறைவேற்றிருக்கோம். இன்னொரு வீடியோவாக அது மொத்தம் 4 வீடியோவை நம்ம வந்து போட்டோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நான் வீடியோ எடுத்துருக்கேன். இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, சண்டேவோட செகண்ட் வீடியோ வந்துட்டு இப்போ நான் எடுத்துகிட்ருக்கேன். அதோட இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2வது வீடியோவும் பார்த்துருப்பீங்க, பார்ட் 1. இதோட பார்ட் 1ஐயும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இது பார்ட் 2 ஆஃப்டர் திஸ் இன்றைக்கி சண்டேவோட பார்ட் 2 வீடியோ. இன்னொரு வீடியோ ஒன்று இருக்குது, பார்ட் 3 வீடியோ ஒன்று வரும். அது நெக்ஸ்ட் வீக்கில் வந்துட்டு அப்லோட் ஆகும். நெக்ஸ்ட் வீக் எடுப்பேன். அதுக்கு அடுத்த வீக் தான் வந்துட்டு ரிலீஸ் ஆகும். ஏன்னா சண்டே தான் ரிலீஸ் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ரிலீஸ் பண்ண பார்க்குறேன். இந்த வீடியோ சீக்கிரம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுக்கு அடுத்த வீடியோவும் சீக்கிரம் வந்துடும். ஓகேங்களா, பார்ட் 1 வீடியோ சீக்கிரம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ சண்டே வரும். சண்டே நான் எடுக்கிற வீடியோ வந்துட்டு அதுக்கு அடுத்த சண்டே வந்துட்டு அப்லோட் பண்ணிடுவேன். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோ வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், பாய்.